உலகையாளும் உமையவளே அருள் தரும் ஆடி கண் போல காப்பவளே உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா உலகையாளும் உமையவளே ஊழ்வினையை தீர்ப்பவளே கண் போல காப்பவளே உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா நமது தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கியது. அதில் குறிப்பாக ஆடி மாதமானது மிக விசேஷமாக போற்றப்படுகின்றது. ஆம், ஆடி மாதம் ஆன்மீக மாதம் மட்டுமல்ல, அது அம்பாளுக்கு உகந்த புனித மாதமாகும். ஆகையால்தான் கிராமம் முதல் நகரம் வரையுள்ள அனைத்து அம்மன் கோயில்களிலும் ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. நமது பண்பாட்டில் சிறப்புமிக்க ஆடி திருவிழாவில் எண்ணற்ற ஐதீகங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. அத்தகைய ஐதீகங்களுக்கு பின்னால் உள்ள விளக்கங்களை விவரிப்பதுதான் அருள் தரும் ஆடி நிகழ்ச்சியின் நோக்கமாகும். அந்த வகையில் இன்று குங்குமம் மகிமைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள். கோயில் வடிவழகி சிந்தாமணி பேரழகி அம்மன் கோயில் வடிவழகி சிந்தாமணி. குங்குமம் நம் பாரத மரபில் மங்கள சின்னத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. விபூதி, குங்குமம், மஞ்சள், சந்தனம் போன்ற வழிபாட்டுப் பொருட்களில் முக்கியமான பொருளாக கருதப்படுவது குங்குமமாகும். விபூதி எப்படி சிவபெருமானுக்கு உகந்த பொருளாக கருதப்படுகிறதோ அதேபோல் அம்பாளுக்கு உகந்த பொருளாக குங்குமம் கருதப்படுகிறது. அம்பாளுக்கு சர்வ மங்களா என்று ஒரு திருநாமம் உண்டு. அனைத்து மங்களங்களையும் அருளும் அம்பிகையின் திருமேனியிலிருந்து தோன்றியதுதான் மஞ்சள். அந்த மஞ்சளிலிருந்து தோன்றியதுதான் குங்குமம் என்கின்றனர் ஆன்மீக பெரியோர்கள். விரலி மஞ்சள், வெண்காரம், படிகாரம், கஸ்தூரி மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து அரைக்கப்பட்ட பொடியுடன் நல்லெண்ணெய் கலந்து குங்குமம் தயாரிக்கப்படுகிறது. மஞ்சளும் காரமும் வேதிவினை புரிவதால் சிவப்பு நிறத்தை பெறுகிறது குங்குமம். தெய்வத்தன்மையும் மருத்துவத்தன்மையும் உள்ள குங்குமத்தை அணிவதால் முகம், உடல் மற்றும் மனம் ஆகியவற்றுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும். மூளைக்கு செல்லும் நரம்புகள் அதிகமான உஷ்ணத்தை மூளைக்கு அனுப்பாமல் அதை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதியான நெற்றியில் குங்குமம் இடுவதால் அந்த சூடு தணிவதாக கூறப்படுகிறது. தூய குங்குமத்தை வீட்டில் வைத்திருந்தால் அந்த வீட்டில் எப்போதும் செல்வம் நிரம்பியிருக்கும். தினமும் அந்த குங்குமத்தை குடும்பத்தின் பெண்கள் நெற்றியில் இட்டுக்கொண்டு வந்தால் சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும். பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் தினமும் குங்குமம் இட்டுக்கொள்வது அவ்வளவு சிறப்புகளை தரும். திருமணமான பெண்கள் குங்குமத்தை நெற்றியின் வகிட்டிலும் நெற்றியிலும் இட்டுக்கொள்ள வேண்டும். கன்னி பெண்கள் நெற்றியில் வைக்கும் பொட்டிற்கு கீழே வைக்க வேண்டும். நெற்றி பொட்டுக்கு மேலே குங்குமத்தை வைக்கக்கூடாது. ஆண்கள் இரு புருவங்களையும் இணைத்தாற்போல் குங்குமம் அணிவதால் இறையருள் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுப்பதால் தருபவர் பெறுபவர் இருவருக்கும் மாங்கல்யத்தின் பலத்தை பெருக்கும். பெண்கள் குங்குமத்தை தான் இட்டுக்கொண்ட பின்புதான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்றன சாஸ்திரங்கள். அம்பிகையின் அருட்பிரசாதமான குங்குமத்தில் அம்பாளின் துவார சக்திகள் இருப்பதாக ஐதீகம். எனவே நாம் நெற்றியில் குங்குமம் தரித்துக் கொண்டால் தேவிக்கு காவலாக இருக்கும் துவார சக்திகள் நமக்கும் காவலாக இருந்து சகலவிதமான ஆபத்துகளில் இருந்தும் காப்பாற்றுவார்கள் என்பது தொன் நம்பிக்கையாகும். அம்மனின் அருளை பெறுவதற்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டிலேயே குங்கும அர்ச்சனை செய்து வருவது சிறப்பானதாகும். அதிலும் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் குங்குமத்தை கொண்டு அம்மனின் நாமங்களை சொல்லி அர்ச்சிப்பதால் அதன் பலன்கள் பல மடங்காக பெருகும் என்பது ஐதீகம். குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் மாங்கல்ய பலமும் மனை யோகமும் தந்தருள்வாள் அம்பிகை என்கின்றன சமய நூல்கள். எண்ணற்ற சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட குங்குமத்தை பற்றி குங்கும பஞ்சதசியில் கூறியுள்ளதை கேட்கலாம்.
குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது, குங்குமமாவது குடியினை காப்பது, குங்குமமாவது குணமதளிப்பது, குங்குமமாவது கொல்வினை தீர்ப்பதே. ஆம், நம் குறைகள் அனைத்தையும் நீக்கி நல்வாழ்வளிப்பது குங்குமமாகும். அம்பாளின் அருள் பெற்ற அற்புதமான குங்குமத்தின் பெருமைகளை அறிந்து அதனை மதித்து போற்றினால் கோடி புண்ணியம் வந்து சேரும் என்றால் அது மிக இல்லை. குங்குமம் கொண்டு அம்பிகையை வழிபடுவோம். குலம் சிறக்க அவள் அருள் பெற்று வாழ்ந்திடுவோம். ஓம் சக்தி. அம்மன் கோயில் வடிவழகி, சிந்தாமணி பேரழகி. அம்மன் கோயில் வடிவழகி, சிந்தாமணி உலகையாளும் உமையவளே, அருள் தரும் ஆடி, கண் போல காப்பவளே, உன்னை அழைத்தோம் வாரும் அம்மா.